ராம் சீதா சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மகா வந்து எதுக்காக விரதம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாங்க. ஏன்னா சாப்பிட முடியாமல் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து அவங்க மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. டாக்டர் வந்து சாப்பிட வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. விரதத்தை வந்து நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக நான் பட்டினி கிடந்தால் தான் உண்டு. அந்த உண்மை என்னன்னு உங்களுக்குலாம் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்காகன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னதான் காரணம்னு சீதா வந்து கேட்குறாங்க வம்படியா. இருப்பினும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க நம்ம கல்பனா கிட்ட இதுக்காக தான் விரதம் எடுக்கிறான்னு. உடனே வந்து எனக்கு என்ன காரணம் நல்லாவே தெரியும் சொல்லி ஃப்ளோவில் வந்து கல்பனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நிச்சயம் வந்து அர்ச்சனாக்கா தான் வந்து எல்லா உண்மையும் கல்பனாட்ட சொல்லியிருப்பா. கல்பனா வந்து மான மரியாதை போகிற அளவுக்கு சேதுராமன் முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம மகாலட்சுமி பீதி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில். அர்ச்சனாக்கா இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனா அர்ச்சனாக்கும் கல்பனாக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்ல வேண்டியதானு துறையும் அந்த இடத்துல மீரா சேதுராமன் எல்லாரும் கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் மகாவை பற்றி எல்லாரும் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. அதனால தான். என்னது தப்பாக நினைக்கிற அளவு என்ன நினச்சிருக்காங்க? முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி துறை வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக விரதம் எடுக்கிறா? யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எடுக்கிறாளா? அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களே. ஐயோ, டாக்டர் முன்னாடி மான மரியாதை எல்லாம் போகுதுன்னு நினைக்கும் போது சீதாக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து வரப்போகுது. அதை தடுக்கணும்னா ஜோசியர் வந்து சொன்னாங்க, வீட்டில் யாராவது ஒருத்தர் இது மாதிரி விரதம் எடுக்கணும்னு. எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அப்படியெல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சதே இல்லையே. உனக்காக செய்யலாமா? உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் செய்கிறாங்கன்னு சொல்லி பிளேட்டை வந்து திருப்புறாங்க. இவ்வளோ நேரம் பீதியில் இருந்த மகா வந்து அப்போ தான் கொஞ்சம் காமாக இருக்காங்க. சரி, வேறு ஏதோ தான் சொல்ல வரா கல்பனா, பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவே எதுக்கு மகாவை மாட்டி விடாமல் இப்படி உல்ட்டாவாக வந்து பேசிகிட்டு இருக்கான்னு அர்ச்சனா வந்து வெகுளித்தனமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கல்பனா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உன் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் இவ விரதம் எடுக்கிறா. அந்த கரு உண்டானதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சும்மா ஒரு போகிற போக்கில் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு பொய்யை வந்து சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? எந்த ஜோசியர் சொன்னால் இது மாதிரி கேனத்தனமா அப்படின்னு சொல்லி தர சேதுராமன் மீரா எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. அவனை பார்த்தே ஆகணும். சீதா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு நம்ம மகாலட்சுமிக்கும் தெரியும். அதனால தான் மாமிட்டு எடுத்தப்ப கண்டிப்பாக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்க்கணும், செக் பண்ணணும். இல்லாட்டி எனக்கு தலையும் ஓடாதுன்னு காலும் ஓடாதுன்னு மகாலட்சுமி சொன்னாங்க. ஆமாம், இவங்க ரியாக்ட் பண்ணதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கு தான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து செக் பண்ணணும்னு சொன்னீங்களா மகாச்சித்திங்கிற மாதிரி பேசுகிறாங்க ராமோட தங்கச்சிங்கெல்லாம். கல்பனா தானே ஆரம்பித்தா, கல்பனா நீயே முடிச்சு வச்சிரு. இதுதான் உண்மை. மகா வந்து இத்தனை நாளாக வந்து இந்த மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டே இருந்தா. இந்த சோகத்தினால தான் வந்து அப்படியே வந்து சாமி ரூமில் உட்காந்து விரதம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பூஜையில் வந்து உட்காந்துருக்கா. ஒரு வாரம் கம்பெனிக்கு போகாமல் இருந்தால் எவ்வளோ லாஸ் வரும் உங்களுக்கே தெரியும். எல்லாம் போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. எந்த விதமான நியூ ஆர்டரும் வர மாட்டேது. அதை விட ராமோட வாய்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து கேட்டதுலேருந்து சீதா வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னது இந்த டைம் வந்து சரியில்லைன்னு ஜோசியர் வந்து எப்படி சொன்னாங்க? இன்னும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மகாவுக்கு வந்து தெரிஞ்சதுனால தான் அவங்க இப்பயே வந்து வாமிட் எடுத்தனால கொண்டு போய் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? இன்னொன்று மகா சொல்கிறது எல்லாத்தையும் வந்து உண்மைலாம் நம்ப முடியாதுன்னு மீரா வந்து எவ்வளவோ சொன்னால் கூட அவங்க மனசில் திடீர்னு கலக்கமாயிடுச்சு. ஏன் குழந்தைய பற்றி இல்லை ஏதாவது தப்பாக பேசுகிறாங்க, இதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ராம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது ராமுக்கு வந்து ஃபோன் அடித்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ராமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவரோட ஐபிஎஸ் கனவுக்காக சீதா வந்து சொல்லுவாங்களா இல்லையான்னு சின்னதாக ட்விஸ்ட்டோட அந்த சீனை வந்து காட்டியிருந்தாங்க. என்னது சீதா இப்போ பேசியிருக்கான்னு சொல்லி சீதா, நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் சீதா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. எனக்கு இருக்கிற ஒரே குறை என்னென்னா நான் வந்து உன்னை பக்கத்துலேருந்து இந்த மாதிரி விஷயத்தில் தாங்க முடியாமல் போயிடுச்சுன்னு தான் ஒரே கவலைங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நின்று யோசிக்கிறாங்க. நம்ம சீதா, அச்சோ பாஸ் நிம்மதியாக இருக்காங்க, நம்ம எந்த உண்மையும் சொல்ல வேணாம், அப்படியே அந்த ஃப்ளோவில் வந்து விட்டுறலாம். இல்லை பாஸ், உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் சீதா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சீதா அப்படின்னு சொன்னேன். இங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சத்தம் போடாமல் பாஸ் வந்து அங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் அவரோட நிம்மதி எல்லாம் குறைஞ்சி போய் அவர் நிச்சயம் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆசையெல்லாம் விட்டுட்டு எனக்கு குழந்தை தான் முக்கியம், சீதா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவாங்க. இப்போலேருந்து என்ன தெரியுது, அவரோட கனவை அவர் பேருக்காப்பில் அடையட்டும்னு சொல்லிட்டு சரி பாஸ் நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. மீரா வராங்க. ராம்கிட்ட சொன்னியா? சொல்லலை. அவளை பற்றி என்ன அவ்வளோ நல்லவன் நினச்சியா? உனக்காவையும் உன் குழந்தைக்காவையும் வந்து அவங்க வந்து பேசுவாங்களா? நிச்சயம் அது மாதிரி விரதம் எடுக்கக்கூடிய ஆளே இல்லைன்னு துறையும் மீராவும் பேசுகிறாங்க. நிச்சயம் அது வேறு ஏதோ சூழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த சூழ்ச்சியை வந்து கண்டே பிடிச்சாகணும். யார் அந்த சாமியார்?
நான் வந்து மாறு வேஷத்தில் போய் நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். துரை வந்து கேட்குறாங்க. வேணாங்க, முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போய் நின்னாலே சீதாவுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கன்னு சொல்லி முகத்திரை வந்து கிழிச்சிருவாங்க. அப்படியா, இந்த விஷயத்த நம்ம எப்படியா ஹேண்டில் பண்ணலாம், மகா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கல்பனா வந்து நல்லவெல்லாம் கிடையாது, வேறு ஏதோ சொல்ல வந்து தான் இது மாதிரி பண்ணியிருக்கா. 25% ஷேருக்கு அவன் என்ன வேணாலும் செய்வா. இப்போ வயிற்றில் வந்து வாரிசு உண்டாயிருக்குன்னா நிச்சயம் அர்ச்சனாவுக்கு வந்து கிடைக்காது, அந்த வாரிசு தான் கிடைக்குன்னு ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணுவான், நம்ம தான் உஷாராக இருக்கணும். அப்படியா சொல்கிறீங்கன்னு சொல்லி கண்ணீரை துடைச்சிக்கிட்டு, அப்போனா மகாவையும் சரி அர்ச்சனா கல்பனாவையும் சரி நான் விட்டு வைக்க மாட்டேன். ஏற்கனவே என்னென்ன காரியம்லாம் செஞ்சாங்கன்னு தான் நமக்கு தெரியும் மகா. அப்படி இருக்கும்போதும் வயிற்றில் வாரிசு வந்துடுச்சுன்னா அவங்க வந்து மாறிடுவாங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சியே இருக்குது, யாரையும் நம்பாதங்கிற மாதிரி துரையும் வந்து மீராவும் சொன்னனால இதுக்கு பின்னாடி யாராவது நெகட்டிவாக வந்து யோசிச்சிருந்தாங்க அவங்களாம் சும்மா விட மாட்டேன், என் குழந்தைக்காக நான் பழைய சீதாவை பொங்கி எழுவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.